Your attention please. This is the final call for passengers of Qatar Airways. சார் ஒரு நிமிஷம் ஒருத்தர கேள்வி கேளுங்க சொல்றேன். சார் கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் வந்திருக்கீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் வந்திருக்கேன்ப்பா. என்ன கம்பெனி சார்? செல்போன் கம்பெனி தான்ப்பா. நிறைய புது ஃபோன் கம்பெனிலாம் வச்சுருக்காங்க, நீங்கள் எதுக்கு புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க? இப்போ நான் மெட்ராஸ் கேட்க வந்திருக்கேன்னா புதுசாக ஒரு செல் கம்பெனி ஆரம்பித்து அதன் மூலியமாக இங்கே செல் இல்லாத மக்கள் அனைவருக்குமே ஒரு செல்லு ₹1 ஒரு செல்லு வாங்கலாம்னு திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன். அதாவது ₹100 செல்லுக்கு ஈஸி பண்ணால் ஒரு செல் ஃப்ரீயாக கொடுக்கலாம்ன்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தலாம்னு வந்திருக்கிறேன். இதன் மூலிமா தமிழ்நாட்டு மக்கள் அனைவர் கையிலையும் ஏழை எளிய மக்கள் எல்லா கையிலும் செல் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி செல் இல்லாமல் எந்த விஷயம் பண்ண முடியல. செல்லு இருந்தால் நாட்டு நடப்புகள் அத்தனை தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த திட்டத்தை நான் அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கேன். ₹1 ஃபோன் கொடுத்தா உங்களுக்கு என்ன சார் லாபம் கிடைக்கும்? இது லாப நோக்கத்துக்காக செய்யறது இல்லைப்பா. அதாவது மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் கையிலையும் செல்லு இருக்கணும், நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறணும். அது அப்போ தான் நாட்டு நடப்பை என்னன்னு தெரிஞ்சுக்கிறன்றக்காண்டி. தேங்க்யூ. போன வருஷம் டேன் ஒர்க் எவ்வளோ ஆச்சு? $1 million டேன் ஒர்க் ஆகிடுச்சு சார். இந்த வருஷம் எப்படிப்பா டேன் ஒர்க் போயிருக்கு? இந்த வருஷம் பரவாயில்ல சார், $2 million ஒர்க் டேன் ஒர்க் ஆகிடுச்சு சார். அதான் நீ அம்பானியை ரீச் பண்ணணும்னா எவ்வளோ நம்ம காசு டேன் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு? $15,000 இருந்தால் அவங்கள ரீச் பண்ணிக்கலாம் சார். மாமா என்ன மாமா இங்கே வந்து படுத்துக்கிறீங்க? மாமா ஆமாம்மா சாணி இல்லை கனவா?